திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றியும் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி பற்றியும் உங்களின் கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டபோது இருதரப்பு அரசியலையும் ஆராய்ந்து பிரித்தெடுத்து விட்டார் தா. பாண்டியன். மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் அங்கே 9 கட்சிகளை கொண்ட கூட்டணி 30 வருடங்களா. அதிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனி பெரும்பான்மை இருந்தும் 9 கட்சிகளையும் சேர்ந்த அமைச்சர்களை மந்திரி சபையில் வைத்திருக்கிறார். அவர்கள் இல்லாமலே மார்க்சிஸ்ட் கட்சியால் ஆட்சி நடத்த முடியும். ஆனால் கூட்டணி அமைக்கிற போதே முதல் தெளிவாக அறிவித்தால் 9 பேரும் கொண்ட கூட்டணி ஆட்சி தான் அமைக்கப்படும். 9 பேரும் சேர்ந்துதான் தேர்தலில் பணிபுரிகிறோம், 9 பேரும் சேர்ந்து இந்த கடமைகளை நிறைவேற்றுவோம் என்று அறிவித்தார். அதன்படிதான் நடக்கிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தனி பெரும்பான்மை இல்லை. காங்கிரஸ் கட்சி ஒத்துழைக்கிறது, திருமாவளவன் ஒத்துழைக்கிறார் என்று அவருக்கு அதை வைத்துக் கொண்டுதான் அவர் முதலமைச்சராக நீடிக்கிறார். சிறுபான்மையாக இருந்தாலும் தனி கட்சி ஆட்சி தான். அதே வாதத்தை மத்திய ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையாக இருந்தாலும் நான் மட்டும்தான் ஆட்சி அமைப்பேன், நீங்கள் எல்லோரும் சும்மா வெளியே அங்கே உட்கார்ந்து ஆதரவு கொடுங்கள் என்றால் கொடுத்திருப்பாரா? கொடுக்க மாட்டேன் என்று விமானத்தில் ஏறி வந்தவர், கேட்கிற லாக்கா கொடுத்தால் என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர், அதுவும் முதல் தடவையாக வெற்றி பெற்று செல்கிறவரை கேபினட் மந்திரியாக ஆக்கக்கூடியவர் இல்லையா? எனவே இவைகள் தமிழகத்து அரசியலிலே இது ஒரு தனி ரகம். காங்கிரஸ் கட்சிக்குள் திமுகவை எதிர்த்து ஒரு அலை வீசுவதை போன்ற தோற்றம் காணப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அணி மாறினால் இடதுசாரிகளின் நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நடக்காத காரியத்தை அவர்களும் சொல்கிறார்கள், நீங்களும் கேட்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு காங்கிரஸ் வெளியேறாது. அதனால் கேபினட் திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள் மீது வருகிற மாபெரும் பயங்கர ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க காங்கிரஸ் தயாராக இல்லை. அதே போல ஒரு கேபினட் மந்திரி ஆக்குவது என்று சொன்னால் அதற்கு சில வரம்புகள் தகுதிகள் உண்டு. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ப. சிதம்பரம் சட்டத்துறையிலே நன்கு படித்தவர், பிற புகழ்மிக்க வழக்கறிஞர்களில் ஒருவர். கட்சியில் கருத்து மாறுபாடு இருக்கலாம், அவர் வேறு கட்சி, நாம் வேறு கட்சி. திறமை மிக்கவர் என்பதை மறுப்பதற்கு இல்லை. அவரை முதலாக காங்கிரஸ் கட்சியிலும் ரொம்ப வேண்டியவர், இந்திரா காந்திக்கும் வேண்டியவர், ராஜீவ் காந்திக்கும் வேண்டியவர், எல்லோருக்கும் வேண்டியவர். இருந்தாலும் அவர் ஒரு துணை மந்திரியாகத்தான் நியமிக்கப்பட்டார் முதலில். இரண்டாவது தனி பொறுப்புள்ள துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். மூன்றாவது தான் கேபினட் மந்திரியாக நியமிக்கப்பட்டார். முதல் தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே தமிழக முதலமைச்சர் என்பதால் கேபினட் மந்திரியாக இருந்தவர் இறக்கப்பட்டு ஒருவர் கேபினட் மந்திரியாக்கப்பட்டது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் தடவை. என்றால் என்ன அர்த்தம்? திராவிட முன்னேற்ற கழகத்தால் காங்கிரஸ் நடத்தப்படுகிறது, காங்கிரஸால் திமுக நடத்தப்படவில்லை என்பது தெளிவு. எனவே திமுகவை விட்டு காங்கிரஸ் எப்படி வெளிவரும்? வராது. காங்கிரஸ் தேசத்துக்கு சேவை செய்யவில்லை, திமுகவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது. தற்போதுள்ள சர்வதேச பொருளாதார போட்டி ஏற்பட்டுள்ள நிலையில் கம்யூனிசவாதியான நீங்கள் தமிழகத்தில் என்னதான் நடக்க வேண்டும் என்று கருதுகிறீர்கள்? ஜனநாயக நெறிகள் முதலில் மீட்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அடிப்படை வசதிகளுக்கும் உற்பத்திக்கும் முதலிடம் தர வேண்டும். தமிழகத்தின் தலையாய தேவையான தண்ணீர் பற்றாக்குறை தீர்க்கப்படுவதற்கான நிரந்தர திட்டம் வகுக்கப்பட வேண்டும். தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்த மாபெரும் ஏரியிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர குழாய் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இவரது ஆட்சி காலத்தில். போட்டார்கள், குழாய்களை எல்லாம் போட்டார்கள், தடபுடல் வேலை நடந்தது. என்னாயிற்று? அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அதுதான் அவர் மீது சுமத்தப்பட்ட பெரும் வழக்காகவும் மாறியது. அன்றைய கணக்கில் 22 கோடி ரூபாய் முழுமையாக இழக்கப்பட்டது. அதே இடத்திலிருந்து இப்பொழுது குழாய் போட்டு தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருவருமே தொழில்நுட்ப நிபுணர்கள் அல்ல, இருவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள். இருவரும் 2 வகையான திட்டங்களை நிறைவேற்றினார்கள். முதலாம் அவர் என்ன திட்டத்தை எந்த தொழில் பொறியாளர்களை வைத்து செய்தாரோ தெரியவில்லை, அது நிறைவேறவில்லை. அதற்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் அவர் தொடங்கிய பொழுதை கண்டித்தோம். அம்மையார் ஜெயலலிதாவை வேண்டாம் என்று போட்டு ஏற்கனவே நட்டமடைந்திருக்கிற ஒரு திட்டத்தை பழையபடியும் கட்டத் தொடங்குகிறாரே, இது என்ன அநியாயம்? மக்கள் பணத்தில் விளையாடுகிறீர்களா? இப்படியே அறிக்கை விட்டோம், கண்டித்தோம். என்ன காரணமோ தெரியல, உறுதியோடு சொன்னார், கட்டாயம் தண்ணீர் வரும், ஏனென்றால் அதை நிறைவேற்றுவதற்கு நான் தொழில்நுட்ப நிபுணர்களின் உதவியை பெற்றிருக்கிறேன், இது என் ஆலோசனை அல்ல, எனவே இதில் வெற்றி பெறுவேன், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொன்னார். பொறுத்திருந்தாலும் எங்கள சந்தேகத்தோடு தான் இருந்தோம். ஆனால் வெற்றி பெற்று விட்டார். நல்ல வேளை அந்த திட்டம் நிறைவேறி தண்ணீர் வந்திருக்கவில்லை என்றால் சென்னையில் இப்பொழுது குடிநீர் பஞ்சம் தான் முதல் பிரச்சனையாக இருந்திருக்கும். நிரந்தரமாக மின்துறையில்
அபிவிருத்திகள் செய்து, மின் உற்பத்தியில் அபிவிருத்தி செய்து, உற்பத்திக்கு பற்றாக்குறையே இல்லை என்ற நிலையை உண்டாக்க வேண்டும். இவைகள் அனைத்தையும் உண்டாக்குவதற்கு ஊழலற்ற நிர்வாகம் கொண்டு வரப்பட வேண்டும். ஊழல் செய்யாதே என்று கீழ்மட்ட அதிகாரிகளை, ஊழியர்களை சொல்லி பயனில்லை. முதலில் அது அமைச்சர்கள் அளவில் தொடங்க வேண்டும். இலவசங்கள் துவங்கி பொருளாதார ஏற்றத்தாழ்வின் அவலம் வரை அலசியுள்ள பாண்டியன் அரசியல் கட்சிகளின் நிலையையும் அவற்றின் அவலட்சண போக்குகளையும் விளாசி தள்ளிவிட்டார். தான் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதற்காக அதன் பழைய கொள்கைகளில் ஊறி கிடக்கப் போவதில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி மாற்றம் என்பதை விட கொள்கை மாற்றங்கள் தான் நிரந்தர சுபீட்சத்துக்கு வழி என்பதையும் பாண்டியன் சொல்ல தவறவில்லை. இப்பிரச்சனைகளில் அவர் காட்டியுள்ள உறுதி அக்கட்சியின் புதிய அரசியல் வியூகத்தை வெளிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. காலம் மட்டுமல்ல, மக்களும் தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும்.